Savage encounter, kill confirmed, no stop hinder. Please shot cold, savage encounter, kill confirmed, no stop hinder. Yeah, let's go. என்
வணக்கம். இந்த உன்னதமான இயேசுவின் திருவுடலை முதன்முறையாக உட்கொள்ளவிருக்கும் சிறுவன் ஷெல்டன் மான்ஃபோர்ட்டிற்கு இது மகிழ்வின் நாள், நன்றியின் நாள், தன் வாழ்வில் மறக்க முடியாத பொன்னாள். சிறுவனோடு இணைந்து ஆலயத்தில் குழுமியிருக்கும் நாம் அனைவரும் இறைவனை அகமகிழ்வோடு போற்றுவோம். உன்னத திருப்பலிக்கு உறவாக இணைத்த இறைவனுக்கு உளமாற நன்றி கூறுவோம். விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இறை உறவிலும் மனித உறவிலும் செழித்து வளர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த ஒப்பற்ற உணவே நற்கருணை. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார் என்கிறார் இயேசு. ஆம், நற்கருணை விருந்தில் நாம் பங்கேற்கின்ற போது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு ஆளப்படுகின்றது. நமக்கும் பிற மனிதர்களுக்கும் உள்ள உறவுகள் வளர்ச்சி அடைகின்றன, உறுதியடைகின்றன. நற்கருணை நமது ஆன்மாவிற்கு சக்தி தருகின்றது. வாழ்வு தரும் உணவாகிய ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் முதல் முறையாக ஏற்பதற்கு ஆவலோடு வந்திருக்கின்ற சிறுவன் ஷெல்டன் மான்ஃபோர்ட்டை இறை திரு முன்னிலையில் வாழ்த்துவோம். இயேசுவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளவிருக்கும் இச்சிறுவன் ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருக்கவும் தன் வாழ்நாட்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சீடராக வாழவும் ஆண்டவர் இயேசுவின் மீது ஆழமாக பற்று கொண்டிருந்து அவரை தன் உள்ளத்தில் ஏற்க பல நாட்களாக தன்னையே தயாரித்து இன்று இந்த நிலைக்கு தயாராகி இருக்கக்கூடிய இவனை இறைவன் இன்று நிறைவாக ஆசீர்வதித்து இறை ஞானத்தால் காத்து வழிநடத்த அருள் வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். குறிப்பாக இச்சிறுவனை பயிற்றுவித்த பயிற்சியாளர்களையும் இச்சிறுவனை இந்த நிலைக்கு அனுப்பி வைத்த சிறுவனின் பெற்றோரையும் நன்றியோடு நினைத்து பார்த்து இவர்களுக்காகவும் ஜெபித்து இறையருள் வேண்டியவர்களாய் இணைவோம் கல்வாரி பலியாம் தெய்வீக திருப்பலியில். நம்முடைய பாவங்களை ஏற்று இறைமகன் இயேசுவிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
தந்தையை நின்று உதித்தவர் நீ, தந்தையை நின்று உதித்தவர் நீ, உலகின் பாவம் போக்குபவர். உம்முடைய திருப்பாடுகளின் எங்களுக்கு விட்டு சென்று மாத்திரத்தவற்றை மரங்களை வணக்கம் நாங்கள் இந்த மேற்கு பயனை விடுதலை கருது புரியுமாறு உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எங்கள் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் தரும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருகுங்கள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 வரை. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது. அதற்கென 7 தூண்களை செதுக்கியிருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்கச் செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அவரில் பெருமை கொள்ளும், அவரில் பெருமை கொள்ளும், எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே,
ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 23 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. இயேசு யூதர்களின் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கேக்குதா? மான்ஃபோர்ட் இங்கே இங்கே கேட்குதா? ஓகே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சிட்டம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கேட்குதா நான் பேசுகிறது? ஓகே. இவ்வளோ அழகாக டெக்கரேஷன்லாம் இருக்குல்ல, நீங்கள் அழகாக இன்னைக்கு பிரின்ஸ் மாதிரி இருக்கிறீங்க, இளவரசர் மாதிரி இருக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ரொம்ப உங்களுடைய உறவினர்கள், அம்மா அப்பா, உங்களுடைய உடன்பிறப்பு எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இது எதை குறித்து காட்டுது? எதற்காக இவ்வளவு டெக்கரேஷன், இவ்வளவு முக்கியமான நாள் உங்கள் வாழ்க்கையில்? ஏன்னா நீங்கள் இயேசுவை முதலாக உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க. நெப்போலியன் என்ற ஒரு மிகப்பெரிய மாவீரரை நாம் அறிந்திருப்போம். நெப்போலியன் தெரியுமா? நெப்போலியன் இந்த உலகத்தையே எப்படியாவது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ரொம்ப போராடினவர், மிகப்பெரிய ஒரு அரசர். இந்த உலகத்தை எப்படியாவது, உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதியும் நான் பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சவர். அவர்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்களாம், உங்கள் வாழ்க்கையில் எது மிக முக்கியமான நாள் அப்படின்ட்டு. மற்றவங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க, ஒருவேளை இவர் இந்த நாடையெல்லாம் கைப்பற்றி இருக்கிறாரு, இந்த நாள் தான் முக்கியமான நாளாக இருக்கணும்.
அல்லது இவர் திருமணம் செய்த நாள் தான் முக்கியமான நாளாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனால் நெப்போலியன் சொன்னாராம், நான் இயேசுவை முதலாக என் வாழ்வில் ஏற்ற நாள் தான் முக்கியமான நாள் அப்படின்னாராம். அஸ்ட்ரோனாட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர் தனது நற்கருணையை எங்கே வாங்கினாரு? ஸ்பேஸில் வாங்கினாராம். அதே போல கர்தினால் நியூமேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதர் கர்தினால், அவர் சொல்றாரு, நீங்க ஒரு பக்கத்து 1,00,000 கோடி பணத்தை நீங்க குமிச்சு வச்சுட்டு இந்த பக்கத்து நற்கருணையை வச்சீங்கன்னா நான் நற்கருணையை தான் எடுப்பேன் அப்படின்னாராம். அப்ப இயேசுவனுடைய உடல் அப்படின்றது மிக புனிதமானது, மிக ஏற்புடையது அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த நாள் மிக முக்கியமான நாள் மான்ஃபோர்ட்? ஏன் அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில இயேசு அப்படின்ற பிக்கஸ்ட் செலிபிரிட்டியை வாங்க போறீங்க. நமக்கு பொதுவாகவே செலிபிரிட்டி அப்படின்னா நடிகர்கள், அரசியல்வாதிகளை தான் தெரியும். இல்லை, இயேசு தான் உண்மையிலேயே ஆகச்சிறந்த மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாரு. அந்த இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க. பைபிளில் வாசிப்போம், மார்த்தா மரியா வீட்டுக்கு இயேசு போவார். அதே போல் இன்னைக்கு மான்ஃபோர்ட்டுடைய வீட்டுக்கு இயேசு வரப்போகிறாரு. இயேசு எப்படி வரப்போகிறார் உங்ககிட்ட? சாதாரண அப்பத்தின் வழியா, ரசத்தின் வழியா? அதை எப்படி நம்புறது? டேஸ்ட் பண்ணி பார்த்தா இயேசுடைய உடல் ரத்தம் தெரிய போதா? டச் பண்ணியும் பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்கவும் முடியாது, அவரை ஃபீல் பண்ணவும் முடியாது, ஸ்மெல் பண்ணவும் முடியாது. அப்புறம் எப்படி நம்ம இயேசுவை பெறுவோம்? ஏன்னா இயேசுவே நற்செய்தியில் சொல்லியிருக்கிறாரு, நான் எப்போதும் உங்க கூட இருப்பேன். எப்படி இருப்பேன்? இந்த அப்பத்தின் வழியாகவும் ரசத்தின் வழியாகவும் உங்களோட எப்போவும் இருப்பேன் அப்படின்றாரு. சரியா? சரி, இயேசு இப்போ நம்மகிட்ட வந்துட்டாரு. நாம இப்போ என்ன பண்ணணும்? அது முக்கியம் தானே மான்ஃபோர்ட்? என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நற்கருணையை வாங்கிய பின்பு அமைதியாக முழங்கால் படிட்டு ஃபஸ்ட்டு இயேசுவை வரவேற்கணும். சரியா மான்ஃபோர்ட்? ரெண்டாவது, இயேசுவுக்கு நன்றி சொல்லணும். மூணாவது, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் சொந்தக்காரங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காக இயேசுக்கிட்ட வேண்டிக்கணும். சரியா? நல்ல பழக்க வழக்கம் வழியா, அம்மா அப்பாவை மதிக்கிறது வழியா, சரியா, இந்த பண்புகள் வழியா இயேசுவை நம்ம மற்றவங்களுக்கு காட்ட போகிறோம். சரியா? இப்பொழுது தஞ்சை மறை மாவட்டத்திற்கு ஆயராக பொறுப்பேற்க இருக்கும் அருள்பணி சகாயராஜ் இவ்வாறாக குறிப்பிடுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, புதிரன்மை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பார்த்து யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. நோபடி ஷுட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் யூ அட் எனி காஸ். அப்போ நமது வாழ்க்கை எப்பொழுதும் பிறருக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே பேரன்பு மிகுந்தவர்களே, இது மான்ஃபோர்ட்டுக்கு மட்டுமல்ல, மாறாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே தான் இயேசு மிகப்பெரிய மாமனிதர். இறைவன் நமது உள்ளத்தில் வரப்போகின்றார். நமது வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்க போகிறது? இயேசுவை நாம் நமது கரங்களிலே பெறப்போகின்றோம். நமது கரத்தின் வழியாக நாம் என்னென்ன செயல்களை செய்திருக்கின்றோம்? எத்தனை பேரை அடக்கி ஒடுக்குவதற்காக இந்த கரத்தை பயன்படுத்தியிருக்கிறோம்? இயேசுவை பெற்ற கரத்தின் வழியாக பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இயேசுவை நமது நாவிலே சுவைக்க இருக்கின்றோம். இந்த நாவின் வழியாக எத்தனை பேரை நாம் பழித்து பேசியிருப்போம்? எத்தனை பேருடைய வாழ்விற்கு மிகப்பெரிய கொடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அவர்களை மட்டப்படுத்தி இருப்போம். இந்த நாவு பிறரை புகழக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த நாவின் வழியாக பிறரது வாழ்வை ஏற்றம் காணக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இயேசுவை நமது உள்ளத்தில் சுமக்க இருக்கின்றோம். அன்று கன்னி மரியா இயேசுவை தனது உதரத்திலே சுமந்து எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றார். அங்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. நாமும் இயேசுவை நமது உடலிலே சுமக்கின்றோம், நமது உள்ளத்திலே சுமக்கின்றோம். நாம் எங்கெல்லாம் செல்கின்றோமோ நம்மை பார்த்து இவன்தான் உண்மையான கிறிஸ்தவன், இவள்தான் உண்மையான கிறிஸ்தவள் என்று சொன்னார்களானால் நிச்சயமாக நாமும் நடமாடும் இயேசுக்களாக வாழ முடியும். May this sacred moment draw him closer to Jesus, filling his heart with love and teachings. Help Sheldon to always live according to your guidance, growing in faith and spreading your light in his daily life. We pray to the Lord. Lord, hear our prayer. Lord, hear our prayer. Heavenly Father, we ask for your blessings on Sheldon's family. Grant them wisdom and strength as they support him in his spiritual journey. May they be a source of encouragement and love and sharing in the joy of this milestone and helping Sheldon to grow in his faith. We pray to the Lord. Lord, hear our prayer.
Lord, we lift up our entire church community as we celebrate Sheldon's first Holy Communion. May we be a supportive and loving presence in his life, helping him to nurture his faith. Inspire us all to live our beliefs with unity and compassion, so we can guide and grow together in Christ. We pray to the Lord. Lord, hear our prayer. Loving Father, we pray for peace and understanding throughout the world. May the love of Jesus touch every heart, bringing reconciliation and harmony among nations and people. Help us to be instruments of your peace, promoting unity and kindness in all our interactions. We pray to the Lord. Lord, hear our prayer. Heavenly Father, we pray for Pope Francis, our Holy Father. Bless him with wisdom, strength, and grace as he leads the Church. May his guidance inspire us all to grow in faith, love, and unity. And may he continue to be a beacon of your youth and compassion. We pray to the Lord. Lord, hear our prayer. Heavenly Father, we lift up in prayer the priests who will celebrate this Holy Mass, especially for those guiding Sheldon today. Grant them strength, wisdom, and grace as they lead the liturgy. And serve your people. May their dedication to you inspire and nourish our faith. We pray to the Lord. Lord, hear our prayer. Lord, hear our prayer. Heavenly Father, we pray for those who cannot be present for Sheldon's first Holy Communion. Surround them with your peace and love and help them to feel connected to this special celebration. May they share in the joy of this occasion. Through their prayers and thoughts, we pray to the Lord. Lord, hear our prayer. இறைவனுடைய திருவுடலை திட்டத்தை பெற இருக்கின்ற ஷெல்டன் மார்போட்டாவுக்காகவும் அவருடைய உடல் சுகத்திற்காகவும் அவருடைய எதிர்காலம் இறைவன் நிறைவாக அவரை ஆசிரித்து பாதுகாக்க வேண்டியும் அவருடைய பெற்றோர்கள் உற்சாக உறவினர்களை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லோரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறை பற்றி பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே இதயம் என்னும் வியம் என்னும் வீணையில் நன்மை நீட்டும் வேளையில் வசந்தராகம் கேட்கவே வேலை என்னில் வாருமே. வசந்தராகம் கேட்கவே வேலை என்னில் வாருமே. தந்தே என்னை தந்தே என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை ஞாபகப்படுகிற காணிக்கைகள் எமது மீட்பின் மறைவுகளை குறித்து காட்டுகின்றன. அதன் ஆர்வத்திராவை போற்றுமை அமைதி ஆகிய கொடைகளில் கல்லுடன் தந்தடுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் உலகத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் செய்யலமா. சிலுவையில் ஏற்படுகின்ற நினைவு எக்காலத்துக்கு நிலைத்திருக்க செய்தார். புகழ்ச்சியுடைய ஏற்புடைய கொடைகளாலும் மாசற்ற சமரியாகவும் தம்மையே மக்கள் ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைப்பொருளான அமைச்சாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றேன். ஆழ்முறைகளையும் வாழ்கின்ற மனித குலம் மத இனம் ஒரே நம்பிக்கையோடு பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே மது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்தவார்கள் உன்னத சாலிலை பெறுமாறு இந்த உணவு வியத்தகு மறைக்கைகளுக்கு ஒரு ஆக்குகின்றது. ஆகவே விண்ணகத்திலும் மண்டலத்திலும் உள்ள அனைத்தும் உங்களை தொழுது வணங்கி இந்த நாடுப்புறம் பேசி முதலின்றி அக்களித்து பாடுவதாவது. படைகளின் கடவுளமாண்டவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திருத்தமாக இவை எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நிகழ்ச்சி கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடனும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், ராயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையோடும் திரு அவை அன்பின் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திருவுலக சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உம் திருமுக ஒளியினோர் ஏற்றுகிறோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, எங்களான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், எங்கள் தந்தை புனித பிரான்சிஸ், எங்கள் பாதுகாவலராய் புனித அருளானந்தர் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நல்ல வாழ்வில் பங்கோல் நிறுவனொட்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நீ புகழ்ந்தேத்து வல்லமை மன்றாடுகிறோம். கிறிஸ்தவர்கள் போதித்தவாறு இறை அரசு வர வேண்டுமென்று இறை மகன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்பிக்கையுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. திருவத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழித்தீரேன். எங்களுடைய குற்றம் குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. மேலிரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். நானே வாழ்தரும் உணவு என்று கூறிய ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்டு ஷெல்டன் இந்த நாளில் முதலாக உடல் ரத்தத்தையும் வாங்குவது போல நாம் நற்கருவில் அதிகமாக விசுவாசமும் நம்பிக்கையாக வாழ இறைவாக்குழியாக இயேசு அழைக்கிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் அனைவரையும் காத்து முடிவில்லா வாழ்நிலைப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரிந்தருளும். தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன், பாரிலெங்கு புகழ் பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன், காலம் கடந்த தேவன் தந்த வாழ்வு பாதையில் தேவன் தந்த வாழ்வு பாதையில் காடும் காலம் போகும். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவர் மதிப்புள்ள திருநிலை இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை எங்களுக்கு விளக்குகின்றது. அதனால் நாங்கள் அந்த பேரின்பத்திலே நிலைவாழ்வு கொள்ள எங்களை நிறைவாக அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. விசுவாச வாழ்வில் நாம் நாளும் வாழ வளர சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. Thank you for the special day of my first Holy Communion. I'm so happy and grateful to receive your body and blood. Please help me to always remember how much you love me. I also want to thank you for my parents who love and support me every day. Bless them with strength, joy and give your guiding light. Please watch over my sister Shelby and fill her heart with your peace and wisdom. Thank you for my extended family and relatives who have helped me to grow in faith and love. Surround them with your grace and protection and let them feel your presence in their lives. Guide me as I grow in faith and help me to be kind, loving and wise. Surround me with people who care about me and support me in following you. Thank you for your grace and for being with me every day. I promise to try my best to live like you want me to and to share your love with others. Amen. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் ஷெல்டன் மன்ஃபோர்ட் திருவிருந்து பெறும் நிகழ்வு நல்லவிதமாக நடைபெற இறைவன் அருள் புரிந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அடுத்ததாக இயேசுவை சிக்கன பிடித்து இயேசு சபையில் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு மரவ நாட்டில் தன்னுயிரை கொய்ய தலையை சரியென உரிமை கொடுத்த புனித அருளானந்தரின் இந்த திருத்தலத்தில் ஷெல்டனின் புது நன்மை பெறும் நிகழ்வு நடைபெற எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த திருத்தலத்திற்கும் இந்த பங்கு மக்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றியை செலுத்திக் கொள்கின்றோம். இந்த புதுமண நிகழ்விற்காக புது நன்மை பெறும் நிகழ்விற்காக தந்தை மரியதாசை அழைத்த பொழுது தான் வருகின்றேன் என்று எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்ததற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஜெரோ அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார்கள். அடுத்ததாக தந்தை புளோமின் ராஜ் தந்தை அவர்கள் தனது இனிமையான குரலால் இங்கு திருப்பலி நடத்தி நம்மை இறை அன்பால் ஆசீர்வதித்த மற்றும் ஷெல்டனின் புது நன்மை வழங்கும் விழாவில் பங்கு பெற்று ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காகவும் தந்தையை கௌரவிக்கும் விதமாக ஜோ பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக ஃபாதர் ஜோசப் இன்பராஜ் உதவி பங்கு தந்தை அவர்களையும் கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி அணிவிக்கின்றார்.
திரு விஜய் அவர்கள். அடுத்ததாக டீக்கன் பிரதர் ஜார்ஜ் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அடுத்ததாக இந்த திருப்பலி நல்ல விதமாக நடைபெற பாடல்களை நல்ல முறையில் பாடி எங்களுக்கு தந்த பாடல் குழுவையும் மற்றும் இங்கு ஏற்பாடு செய்த திருப்பலிக்காக ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், அவர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களுக்காகவும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். திருப்பலி முடிந்ததும் ஹோட்டல் கண்ணப்பா ஃபங்க்ஷன் ஹாலில் ரிசப்ஷன் நடைபெறும். அதற்கு அனைவரும் வந்து பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. I love you, Lord. Oh, your mercy never fails me. And all my days I've been held in your hand. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. 'Cause all my life you have been faithful, and all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. I love your voice. You will lead me through the fire, and in darkest night you were close like no other. I've known you as a father, I've known you as a friend, and I have lived in the goodness of God. Yeah. And all my life you have been faithful. Oh. And all my life you
of the goodness of God. I'm gonna sing, I'm gonna sing. Oh gosh, 'cause all my life you have been faithful. And all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I'm gonna sing of the goodness of God. Oh, I'm gonna sing of the goodness of God. With every breath, over all my days. வருக வருக என்று வரவேற்கின்றோம். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று இயேசு நமக்கு கொடுத்த அந்த உணவை இன்று ஷெல்டன் பெற்றுள்ள இந்த நாளை இங்கு இன்னுமாக சிறப்பிக்க நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். அதை தொடங்கும் வண்ணமாக ஜாய் அவர்கள் வரவேற்பு பாடல் பாடுகிறார்கள். முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்கி நடத்தினீரே, உன் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்கி நடத்தினீரே, அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர், உன் புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர், அதற்கு நன்றி உமக்கு
நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. இனிமையான குரலில் வரவேற்பு பாடலை தந்த ஜாய் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஃபாதர் மரியதாஸ் அவர்கள் ஜெபம் செய்கின்றார்கள். உலகில் நீங்களைப் போல எப்பாவர்கள் வாழ்ந்தாலும் சிறப்பெருமகளை திருமணம் அழகையும் அழகையாகவும் உருவமக்களாக மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு திருமணை திருத்தத்தை பிறகும் பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருட்குடைகளுக்காகவும் அருட்சாதனங்களுக்காகவும் உள்ளத்தில் உள்ள உணர்வுகளை நாங்கள் எடுத்துக்கொற இயலாம். எனவே இந்த மகிழ்ச்சி நாளில் ஒரு மகனும் போட்டியை ஆசிரியத்து அவர் நமது அன்புடன் வாழ வளர அருள்மாறு கொண்டாடுகிறோம். அவன் தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக சிஸ்டர் ரூபி அவர்களை ஜெபம் செய்ய. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் இனிய இயேசு ஆண்டவரே, இன்றைய நாளில் எங்கள் இல்லத்திலே நடந்த திருவிருந்து முதல் நற்கருணை பெருவிழாவிற்கு ஷெல்டன் மான்ஃபோர்ட்டை இன்றைய நாளில் இந்த திருவிருந்தின் வழியாக அவனுடைய உள்ளத்தில் ஆன்ம உணவாக உயிர் தரும் உணவாக நீர் வந்து திடப்படுத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நற்கருணை முதல் விருந்து விழாவிற்கு வருகை புரிந்துள்ள எங்களுடைய அனைத்து உறவுகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளிலே ஷெல்டன் உள்ளத்திலே இருக்கின்ற இந்த மகிழ்ச்சியானது அவனுடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கவும், இன்றைய நாள் அவனுக்கு எந்நாளுமே மறக்க முடியாத நாளாக நீர் அமைத்து கொடுத்திருக்கின்றீர். நன்றி கூறுகின்றோம். இவன் இந்த அளவுக்கு வளருவதற்கு காரணமான சிறுவனுடைய பெற்றோரையும் அவனுடைய உடன்பிறப்பையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்தருளும். இன்றைய நாளில் நீர் உறவாக, மகிழ்வாக, அன்பாக குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்திருக்கின்றீர். இந்த உறவுகள் எந்நாளும் நிலைத்திருக்க உமது அன்பிற்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் எல்லோரும் வாழ அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you, sister. அடுத்ததாக இளம் உள்ளங்கள் தங்களது பாடல்களால் ஷெல்லனை கௌரவிக்க வருகின்றார்கள். Take this day, make it yours, and fill me with your love. Ave Maria, gratia plena, Dominus,
Gracia plena, Dominus tecum, benedictatum. Come to you, let my heart be changed, renewed, flowing from the grace that I found in you. Lord, I've come to know the weaknesses I see in me will be stripped away by the power of your love. Hold me close, let your love surround me. Bring me near, draw me to your side, and as I wait, I rise up like the eagle, and I will soar in you. Your spirit leads me on in the power of your love. காலை வணக்கம். நாங்கள் இந்த ஃபேமிலி அன்பு வைத்துள்ளர் ஜூடு அவர்களுடைய மூத்த பெரியம்மாவினுடைய பிள்ளைகள், இந்த 2 பிள்ளைகள் வந்திருக்க அவர்களுடைய கணவன்மார்கள். அருமை வைத்துள்ளர் ஜூட் மற்றும் சகோதரி கிளாடியா இவர்களின் நெஞ்சத்துக்குரிய
இன்றைய அழைப்பாளர்களாக இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன். இந்த நன்னாளில் இன்றைய காட்சிகளை காணுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்தியா அமெரிக்காவாக மாறியிருக்கிறது. உண்மையில் அதாவது அமெரிக்காவுக்கு போய் பார்த்தோம்னா அங்க இந்த மாதிரி கூட்டங்கள் கொஞ்சம் பேர் தான், நம்ம உறவினர்கள் நெருக்கமானவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்வார்கள். இன்றைக்கு இந்தியாவும் அவ்வளவு உயர்ந்து விட்டது. நெஞ்சத்துக்குரியவர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு இனிமை நிறைந்த விழா. இன்றைய விழாவில் பார்க்கிற பொழுது மருமகன் ஷெல்டன் மான்ஃபோர்ட் அவர் பேர் நான் இன்னைக்கு பார்க்கும்பொழுது மான்ஃபோர்ட். ஏன் மான்ஃபோர்ட் பேர் வச்சிருக்காரு தெரியுமா? ஏன்னா அந்த மான்ஃபோர்ட்ல இருந்து வளர்க்கப்பட்டவர் தான் ஜூட். முதல்ல மைனஸ் செமினரி அங்கே கற்றுக்கொண்டவர். அத்தோடு கடவுளுடைய ஆசீர்வாதம் பாருங்க, மான்ஃபோர்ட் ஃபீஸ் அன்னைக்கு தான் பிறந்திருக்கிறாரு. அதனால இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியாக எல்லாமே மிக ஒரு சிறப்பாக அமைந்த நாள். இன்றைய வாசகங்கள் காலையில சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, என்னை உட்கொள்ளக்கூடியவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இந்த நாள்ல இந்த வாசகமே இறைவன் அவர்களுக்கு பொருத்தமாக கொடுத்திருக்கிறார். ஷெல்டன், நீ மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன் தெரியுமா? இன்றைய நாள்ல கடவுள் உன்னோடு தங்கி இருக்கிறார். ஒரு கதை, ஒரு சின்ன குட்டி கதை. நான் வாத்தியாரு, அதனால நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் ஒரு சின்ன குட்டி கதையோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கடவுள்கிட்ட ஒரு பெற்றுக்கொண்ட உடனே புதுநன்மை வாங்கிய பையன் கடவுள்கிட்ட நம்மள்கிட்ட வந்துட்டாரு. ஷெல்டன், உனக்கு தான் சொல்றேன், கவனிய, கடவுள் நம்மோட வந்துட்டாரு அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு என்ன சொன்னா, ஐயா உனக்கு எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட். என்ன? நீ என்னோட கூட இருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க, நானும் ஏத்துக்கிட்டேன். இதை நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஒரு 3 வாரம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு 2 பேரும் அக்ரிமெண்ட்ல, சரிப்பா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்க. முதல் வாரம் இவன் எங்கெல்லாம் போகும் பொழுதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். பின்னாடி பார்க்கிறேன், பார்த்தா கால் தடங்கள் 4 தடங்களா வந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஏதோ இருக்கிறார் நம்மளோட பைபிள்ல அப்படின்னு நினைச்சிருக்கிறான். திருப்பி 2வது வாரம் பார்க்கும் பொழுது 2 தடம் இருக்கு. திடீர்னு பார்த்தா 2 கால் காணாம். அப்ப இவனுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் போன பிறகு அப்புறம் கொஞ்ச நாள்ல இருக்கு, இல்லாம இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. இவனுக்கு டவுட், நம்மகிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்திருக்கிறாரு, ஆனா ஒரு வாரம் வந்தாரு, ஒரு வாரம் ஆளை காணாம, இவர் பெரிய ஏமாற்றுக்காரரா இருப்பாரா அப்படின்னு தைரியத்தோட சரி அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் பொழுது 3வது வாரம் பார்த்தா 2 கால் தடங்கள் மட்டும்தான் இருந்துச்சான். 2 லைன் காணவே காணாம பயந்து போய் வேகமா ஒடியாந்து இருக்கிறான். ஒடியாந்து திருப்பி ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கான், ஆண்டவரே என்ன அப்படி அக்ரிமெண்ட் என்கிட்ட போட்டீங்க, இப்ப காணா அப்படின்னு கேட்டோன்ன, கவலைப்படாத மகனே, நீ துன்பப்படுகின்ற பொழுது அந்த பாதை, கடந்து வருகின்ற பாதை துன்பமான பாதையாக இருந்த பொழுது உன்னை என் தோள்களில் சுமந்தேன். அதனாலதான் அந்த 2 கால் தடங்கள் இருந்தது. உன்னை தோள்களில் சுமந்ததனால் உன் கால்கள் எந்த விதமான ஆபத்துக்களும் ஏற்படாமல் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை சுமந்து சென்றேன். அதான் 2 காலினுடைய தடங்கள் என்று வாழ்த்தினாராம். ஷெல்டன், இன்றைய நாள்ல இருந்து உனக்கு கடவுள் குழந்தையாக வளர்கின்ற பொழுது உடல் வளர்ச்சியிலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார் என்று பைபிள் சொல்கிறது. அந்த ஆற்றல் பெற்றவனாக, நல்லவனாக, வல்லவனாக, உன்னுடைய தாய் தந்தையரை விட மேன்மை பெற்றவனாக இன்றைய நாளில் எல்லோரும் மகிழ்ச்சியோடு பார்க்கிறோம். இந்த குடும்பத்தினுடைய மூத்த மைந்தன் ஜூட் எல்லோரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக, நல்லதொரு வளர்ச்சி. உண்மையிலேயே இன்றைய நாளில் அவருடைய பெற்றோர்கள் இருந்தால் மிக 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 மகிழ்ச்சி அடைந்திருப்பார். இருந்தாலும் கூட விண்ணிலிருந்து அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றும் இவர்களுக்கு இருக்கும். அத்தகைய ஒரு அற்புதமான குடும்பமாக இந்த ஜூட் குடும்பம் வளர்ந்திருக்கிறது. அதை போன்று ஷெல்டன், நீயும் வளர வேண்டும், மேன்மை பெற வேண்டும், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் அனைவரின் சார்பாக, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுறவுகளின் சார்பாக உங்களை வாழ்த்தி, வாழ்க வளமோடு நலமோடு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
ராஜம் என் விழிகள் ஓடி மழை என்ன வந்து பொழியுங்கள் மலர் சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் பண்ணாமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் பண்ணாமும் பேரு சொல்லும் இந்த கோடம்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன் யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் பண்ணாமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் பண்ணாமும் பேரு சொல்லும் துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம் தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம் மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும் மரம்தான் இடம் கொடுத்த போதும் மண்தான் உயிர் அளித்திடும் இன்னொரு ஒரு உலகில் நான் வளர்ந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன் யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் பண்ணாமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் பண்ணாமும் பேரு சொல்லும் இந்த கோடம்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி ஹே பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அதிரடி களப்பட்டுமா கேம்பெயினை தான் திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா ஸ்டார்ட் மியூசிக் ஹே பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அதிரடி களப்பட்டுமா ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்க
பிடிச்ச என் வயசு தான் குட்டி மக்கத்தான் நம் கூட்டணி பாட்டி விட்டு தான் போமாட்ட நீ சத்தம் பத்தாது விசில் போடு குத்தம் பார்க்காம விசில் போடு ரத்தம் பத்தட்டும் விசில் போடு ஹே நம்பி ஹே நண்பா ஹே விசில் போடு GOATக்கு விசில் போடு ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு டிராகன் வேட்டைக்கு விசில் போடு ஹே நம்பி ஹே நண்பா விசில் அடி என்னோடு கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த எதிரி ஹார்ட்டை நீ ஸ்டீல் பண்ணிக்கோ உன் மேல என் கோவம் ஃபீல் பண்ணிக்கோ உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ உன் லைஃப் அப்பப்போ டீல் பண்ணிக்கோ அந்த வானம் தேயாது இந்த பூமி மாயாது சத்து உள்ள வர நம்ம பாட்டி ஓயாது குயிலுங்க பாட்டெல்லாம் கேட்பதில்ல கண்ணா கட்டும் கண்ணீர் இல்ல மயிலுங்க ஆட்டத்தை பார்ப்பதில்ல மைக்கேல் ஜாக்சன் நான் மூன் வாக்கு மார்லன் பிராண்டோ நான் டான் வாக்கு மாத்தோம் வேணும் நான் கோபாக்கு ஓ பாட்டிக்கு தான் எங்க வாக்கு விசில் போடு விசில் போடு விசில் போடு என்னோட அன்னைக்கு போனே சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ கண்ணே இனி ஒரு போதும் பிரிவே இல்லை பிஞ்சே நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் விண்மீன் பூக்க வாராத மாமணியாய் வந்தாயே உய்வாக மனசெல்லாம் மொழி வீச மீசை கூட மழலை பேச சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ தோழி உன்னை பார்த்ததும்
நேற்றின் முகம் யோசனையை ரெட்டை ஜடை வாசனை நீதானா நிஜம்தானா வயதின் முதல் காதலா வார்த்தை இல்லா வெயிலா சாட்சி இல்லா சாரலா நீதானா நிஜம்தானா அடியேதும் அறியா என் நெஞ்சில் இறக